ஆனால் திரும்பவும் கொள்ளையடித்த பணத்தை எடுத்து வாக்குகளை அந்த வாக்குகளை வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு திருட்டு ஏமாற்றி கவர்ச்சியாக பேசி பட்டிகளில் அடைச்சி வாங்கணுன்ற திட்டம் தான் அவங்கக்கிட்ட இருக்க தவிர மீண்டும் இன்னும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோன்ற திட்டமிடுதல் கிடையாது. கவர்ச்சியான அறிவிப்புகள், ஆடல் பாடல் கூடல் மாநாட மயிலாட அவதூறு பிரச்சாரங்கள், உன்னை பிடிக்கலன்னா திட்டத்துக்கு 16 கோடி, என்ன பிடிக்கலன்னா திட்டத்துக்கு 15 கோடி, இதுக்கு தான் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நல திட்டங்களை பற்றியோ மக்கள் நல பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு அவதூறு தான் கையில் இருக்க ஒரே ஆயுதம். அதில் சாரும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிளி கொடுத்துருக்கு. எலெக்ஷன் கமிஷனு அவங்க ஜோலியை முடிச்சிருச்சு. ஜாலியாக இருந்தவங்க ஜோலியை எலெக்ஷன் கமிஷன் முடிச்சிருச்சு. அதில் சாரும் ஒன்று. ஓகே மேம், இந்த சார் அப்படின்னு அந்த விஷயம் வந்த உடனே முதல்வர் வந்துட்டு அவ்வளோ காட்டமாக விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி அவருடைய தொகுதிகளில் அவருடைய தொகுதியும் சரி துணை முதல்வர் தொகுதியிலும் சரி லட்சக்கணக்கான வாக்குகள் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கும் இல்லையா? அப்படி எதுவும் எழும்பல. இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஆனால் அதுக்கு எப்படி இவங்க ஒரு இப்போ அவர் எங்களுக்கும் அவங்களுக்கான வித்தியாசமே 20 தொகுதியில் 500 ஓட்டு 150 ஓட்டு வித்தியாசம் போது அப்போ இத்தனை நாள் அவங்க ஜெயிச்சது எல்லாமே என்ன போலி வாக்குகளும் இறந்து போன வாக்குகளை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ இதெல்லாம் நீக்கப்பட்டவொடனே இப்போ நீங்கள் நீக்கினதுன்னா துணை முதலமைச்சர் தொகுதி ஓவரால் தமிழ்நாடு முழுக்க நீக்கியிருக்காங்க. எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க பெல்ட்லாம் நிறைய நீக்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை வரவேற்கிறோன்ட்டோம். எங்களோட பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டார், வரவேற்கிறோன்ட்டோம். அப்போ நீங்களும் வரவேற்றுட்டு போங்க. அதை விட்டு பயம் பதட்டம் எதுக்கு? ஆட்டோமேட்டிக்காக சென்னை மாதிரி நகரம்னே மூவிங் பாப்புலேஷன் அதிகன்றதால நிறைய ஓட்டு நீக்கமாகுது. 14 லட்சம் போயிருக்கு சென்னையில். சென்னையில் 14 லட்சம் போயிருக்கு. 40 லட்சத்தில் 14 லட்சம் போயிருக்கு. ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர்ல 6 லட்சம் போயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 3 லட்சம் குறைவு. 3 லட்சம் 2,80,000 குறைவாயிருக்கும். நம்மளுக்கு 97,36,000 வந்து நீக்கப்பட்டிருக்கு. அது வரவேற்கணும் இல்லையா? அப்போ இறந்து போனவங்க ஓட்டெல்லாம் இன்னைக்கு நீங்கள் 4 மணிக்கு போனால் அரசு ஊழியர்கள்லாம் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் குத்துன்னு ஒரு 4 மணிக்கு மேலே குத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த அரசு வந்து எதிராக தான்ப்பா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தலைப்பு தேவை. ஒவ்வொரு வாரம் ஒரு தலைப்பு தேவைப்படும். அப்போ சார்ன்றது ஒரு வார தலைப்பா இருக்கும். அடுத்த ஒரு தலைப்பு அவங்க தேடிப்பாங்க.